ப்ரோ இவங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் எரா டபுள் எக்ஸல்ஸ் ப்ரோ. இவங்க கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ப்ளூ அண்ட் ஒயிட் மார்க்கிங். அதுல பாத்தீங்கன்னா சின்ன பிரைட்ஸ் மாதிரி ஒரு பிரிண்டல் பிரைட்ஸ் மாதிரி வரும். அதுல இவங்க பாத்தீங்கன்னா சாக்லேட் பிரிண்டல். ஆமா, ஹெட் ஒயிட்டா இருக்கும். ஐஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா சில்வர் ஐஸ் மாதிரி வரும். ஒயிட் ஹெட் இருக்கிறதுனால இவருக்கு ஃபுல் சாக்லேட் ப்ரோ. 45 days ஆகுது ப்ரோ. ப்ரோ ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து நல்லா ஷோ அப் பண்ணும், நல்லா யூஜா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு டாக் வளர்க்கணும்னா அவங்க மேல் போயிடலாம் ப்ரோ. சைஸ் எனக்கு மேட்டர் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஃபேமிலியோட இருக்கணும். காடியும் போனீங்கன்னா நான் ஃபீமேல் தான் ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவேன். ஆமா, உங்களுக்கு சைஸ்னா பாத்தீங்கன்னா ஆமா ஒரு 10ல ஒரு ஃபீமேல் தான் பாத்தீங்கன்னா அந்த அளவு நம்ம மேல் அளவுக்கு நம்ம ஜெய்ஜாண்டி லுக் எடுத்துட்டு வர முடியுமே தவிர எல்லாம். ஆமா, ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் சைஸ் கம்பேரிட்டிவ்லி மேலோட கொஞ்சம் கம்மியா தான் ப்ரோ இருக்கும். சாக்லேட், பைபால் சாக்லேட் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான கலர் தான் ப்ரோ. இவன் மட்டும் ஒரு பேர் மாதிரி இருப்பான் தனியா. இப்போ வளரும் போது நம்ம கண்டிப்பா அவங்க தேவையான நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஃபுட் கொடுக்கணும் ப்ரோ. ஒன்ஸ் அவங்க அடல்ட் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மேக்ஸிமம் எல்லாமே கெயின் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க மெயின்டைன் தான் பண்ணணும். பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 10 months to 1 year பாத்தீங்கன்னா அவங்க கிடைக்கிறது எல்லாமே ப்ராப்பரா நம்ம கொடுத்துடணும் ப்ரோ. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபுல் அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்களோட ஃபுல் க்ரோத் நம்ம பார்க்க முடியும்.